I'm Dr. Nandkumar Sundaram, Senior Consultant in Trauma and Orthopaedics at Fortis Malar Hospital in Chennai. In trauma, suppose if we see a patient met with an accident, road traffic accident, and நம்ம அங்கே பார்க்கும்போது அந்த பேஷண்ட் வந்து அடிப்பட்டு ரோட்டில் இருக்காங்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு சேஃபான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சேஃபான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே பண்ணும்போது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேர் சேர்ந்து பண்ணணும். ஒருத்தங்க வந்து தலையும் கழுத்தையும் பிடிச்சிக்கணும், ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்க வந்து இடுப்பை பிடிச்சிக்கணும், இன்னொருத்தவங்க வந்து லெக்கை பிடிச்சிக்கணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது தான் சேஃப்டி ஆகும். ஏதாவது எலும்பு உடைஞ்சோ இல்லை பேக் போனோ ஆர் எனி அதர் ஃப்ராக்சர் இருந்ததுனாக்கா அப்போ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த இன்ஜுரியும் ஆகாது. அந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ் ஃப்யூச்சர். ஏதாவது ப்ராப்ளம் இன்னும் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்காக அது பண்ணுறது. அப்படி சைடில் கொண்டு போய் படுக்க வச்ச உடனே பெட்டர் டு ஒரு பக்கமாக ஹெட்டை டேர்ன் பண்ணிட்டாக்கா அவங்க வாமிட் பண்ணால் கூட லங்ஸில் போய் ஆஸ்பிரேஷன் ஆகாது. அந்த ஆஸ்பிரேஷன் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் த பேஷண்ட். அவங்க அது வந்து லங்ஸை கூட இட் வில் பிளாக் அண்ட் த ப்ரீதிங் கேன் பி ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி வி சி ஏபிசின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் வி சி தெர் இஸ் ஆஸ்கல்டேஷன், ப்ரீதிங் அண்ட் ஆல்சோ த கார்டியாக். இந்த மூணும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து ப்ரீத் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது பிளாக் ஆச்சுனாக்கா, அதாவது அவங்களுக்கு த்ரோட்லேயோ நோஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயா லங்ஸ்லேயோ பிளாக் ஆகுதுன்னா ஆக்சிடென்ட் போது நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டு அவங்க ப்ரீதிங் ஈஸியாக பண்ணி விட்டுறணும். செகண்டு அஃப்கோர்ஸ் கார்டியாக் பல்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது ஏதாவது ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இமீடியட்டாக கார்டியாக் மசாஜ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ப்ரீதிங்கும் இந்த கார்டியாக்கும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு கீப் த பேஷண்ட் அலைவ். அது ரெண்டும் இருக்கான்னு பார்த்த பிறகு தென் வி குயிக்லி கோ த்ரூ ஃப்ரம் ஹெட் டு டோ. அப்போ என்ன பண்ணுவோம், ஹெட்லேருந்து பார்த்துட்டு குயிக்காக ஒரு சர்வே பண்ணணும். அதாவது நெக்குக்கு அடியில் கையை வச்சு பார்த்துட்டா தெரிஞ்சிடும் ஏதாவது ஆப்வியஸ் இன்ஜுரிஸ் இருக்கா. அதே மாதிரி ஆர்ம்ஸு, போத் த லிம்ஸ், அப்பர் லிம்ஸ், லோவர் லிம்ஸ் எல்லாம் பார்த்துடணும். குயிக்காக ஒரு அப்டமன் எல்லாமே செக் பண்ணிட்டாக்கா அந்த சமயத்தில் ஷர்ட்டு கிட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுறணும். லூஸ் பண்ணி விட்டா எங்கேயாவது டேமேஜ் இருந்தால் கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது. அந்த ரோட்ரி ஆக்சிடெண்ட்டில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இஸ் தட் ஏதாவது ஒரு தெரியாத இடத்துல அடிபட்டு இருந்ததுன்னா நம்ம ஏதாவது மூவ் பண்ணிட்டாக்கா இன்னும் கூட உள்ளே போய் டேஞ்சராக மற்றது வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. இது பண்ண பிறகு ஆப்வியஸ்லி நம்ம ஒரு இப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இஸ் ஸோ குட் இன் அவர் கண்ட்ரி அண்ட் வி ஜஸ்ட் கால் த ஆம்புலன்ஸ் 108 கூப்பிட்டோன்னு அவங்க வந்து தே வில் ட்ரான்ஸ்போர்ட் த பேஷண்ட். அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேஷண்ட்டை வந்து ப்ரீதிங் இருக்கிறத அதை வந்து சேஃபாக பார்த்துக்கணும். க்ரௌட் பண்ணாமல் ப்ரீதிங்கை வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கு பார்த்துட்ருக்கணும். சப்போஸ் ஒரு லெக் உடஞ்சோ இல்லை ஒரு எலும்பு வெளியே தெரியுதோ அந்த மாதிரி இருந்தாக்கா பேனிக் பண்ணக்கூடாது. அது ப்ளீட் ரொம்ப போரிங் அவுட் பிளட்டாக இருந்ததுனாக்கா அது என்ன பண்ணணும்னா இருக்கிற பக்கத்தில் இருக்க கிளாத்தோ ஆர் அவங்க ஓன் ஷர்ட்டையோ எடுத்துகிட்டு அந்த சமயத்துக்கு நம்ம ப்ரெஷர் பண்ணி அதை ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மேலே கையை வச்சு அமுத்தி ப்ரெஷர் பண்ணாலே ஆல்வேஸ் த பிளட் வில் கிளாட் ஆட்டோமேட்டிக்லி when there is this pressure on the vessels. அப்படி பண்ணும்போது அந்த பிளட் லாஸ் நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா within a few minutes you can lose liters of blood. நம்மளுக்கு இருக்க 5 லிட்டர்ஸில் கொஞ்சம் போனாலும் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக போயிடுச்சுனாக்கா அப்போ தென் they get into shock. அது வந்து ஷாக்கை வந்து விட்டாக்கா ட்ரீட் பண்ணாமல் இட் வில் பிகம் irreversible shock. irreversible ஷாக்லேருந்து டெத் வில் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளீடிங்கை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும். அடுத்தது போன் வெளியே தெரியுற மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் யாராவது நல்ல ஃபஸ்ட் எய்டு தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா புல் பண்ணி அதை லெக்கை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது கார்ட்போர்டோ இல்லை ஒரு கட்டையோ ஏதாவது பிளாங்க்ஸோ இருந்ததுனாக்கா அதை அடியில் வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாக்க இன்னும் ஆடாமல் இருக்கும். அப்போது ஆடாமல் இருந்ததுனாக்கா ப்ளீட் ஆகாது. இதெல்லாம் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வச்சுட்டாலே இப்போல்லாம் ஃபாஸ்ட்டாக ஆம்புலன்ஸ் வருது. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு. தே வில் கம் அண்ட் டூ த ரெஸ்ட் ஆஃப் இட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் தே கோ டு த ஹாஸ்பிட்டல் ஆப்வியஸ்லி மல்டி ஸ்பெஷாலிட்டி இது மொடாலிட்டியில் தான் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல் த ஸ்பெஷலிஸ்ட் ஷுட் பி இன்வால்வ்ட். அதில் அக்கார்டிங் டு த இம்பார்ட்டன்ஸ் எது இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். இந்த ட்ரோமாவில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் தட் பார்த்தோன்னே அடிப்பட்டு கீழே வந்தோடனே இமீடியட்டாக நம்ம சோடா தண்ணி இதெல்லாம் தரக்கூடாது. ஏன்னா மேபி கொஞ்சம் தேர்ஸ்டியாக இருந்தால் வாயில் வச்சுட்டு துப்ப சொல்லிடலாம். இல்லை வாயில் வந்து நாக்கில் கொஞ்சம் வெட் பண்ணி விட்டாக்கா அவங்களுக்கு அவ்வளோ தேர்ஸ்டியாக இருக்காது. எதனால் தேர்ஸ்டி ஆகுதுன்னா தே லூஸ் சம் பிளட்.
அந்த blood லாஸ் ஆகும்போது தே கோ இன்டு ஷாக்காக இருக்கும்போது தே ஹாவ் தேர்ஸ்டி, அந்த இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்காக நம்ம தண்ணி கொடுத்துட்டாக்க என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, லேட்டர் இன் சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணும்னா தேர் கேன் பி அ சான்ஸ் தட் அந்த வயிற்றில் இருக்க வாட்டர் கேன் கோ இன் டு த லங்ஸ் வாமிட் பண்ணாங்கனாக்கா, ஆர் வைல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது இட் கேன் கோ. ஸோ தட் இஸ் வை வி டெல் தம் ரொம்ப அதிகமாக எதுவுமே தரக்கூடாது, எம்டியாக வைக்கிறது பெட்டர். பட் ரொம்ப தேர்ஸ்டியாக அவங்க சத்தம் போடும்போது பெட்டர் டு கிவ் சம் கொஞ்சமாக வாயை வெட் பண்ணி விட்டாக்கா தே வில் ஃபீல் அட்லீஸ்ட் லிட்டில் பெட்டர். நத்திங் ராங் இன் தட். நவ் த பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி ரூமுக்கு வந்த பிறகு என்ன பண்ணணுன்னாக்கா, ஆல் த க்ளோத்ஸ் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்லி அண்டர் கார்மெண்ட்ஸ் வைக்கலாம். ரெஸ்ட் ஆல் ஷுட் பி ரிமூவ்ட். ஏன்னா அப்போ தான் வந்து அசஸ் பண்ண முடியும் பேஷண்ட்டை. இம்மீடியட்லி நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஏர்வே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏபிசின்றது ஏர்வே வைக்கிறதும் ப்ரீதிங்கும் கார்டியாக், இந்த 3 தான் நம்ம பார்ப்போம். ஏர்வே வந்து மெயின்டைன் பண்ணிட்டாக்கா, அதை பேட்டண்ட்டாக பார்த்துட்டாக்கா, அடுத்தது ப்ரீதிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டுமே பார்த்த பிறகு அந்த கார்டியாக் பல்ஸ் அண்ட் ஹார்ட் பீட் இஸ் நார்மல்னு பார்த்து முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வி புட் அப் அ ட்ரிப் இமீடியட்லி, அண்ட் டிபெண்டிங் ஆன் த பிளட் ப்ரெஷர் அண்ட் த பல்ஸ் ரேட் ரொம்ப ஹையாக இருந்தால் ஈஸ் இன் ஷாக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஹார்ட் ரேட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து தெரிஞ்சிடும் நமக்கு பேஷண்ட்டு ரொம்ப லூஸ் பண்ணிட்டாங்களா பிளட், ஆர் எனிவேர் இன்டர்னல் ஆர்கன் டேமேஜ் ஆச்சான்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ட்ரோமா சர்ஜன் ஆர் எமர்ஜென்சி டாக்டர் வில் நோ எப்படி பண்ணணும்னு. அவங்க வந்து எல்லாமே அசஸ் பண்ணிடுவாங்க டாப் டு பாட்டம். அதில் இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்துருவோம். சப்போஸ் பேஷண்ட் இஸ் அன்கான்ஷியஸ், டீப் இது பிரெயின் இன்ஜுரி ஆகிடுச்சுனாக்கா நியூரோ சர்ஜன் வில் கம் டேக் ஓவர். மற்ற டாக்டர்ஸும் வந்து அவங்களோட சேர்ந்து பார்த்துருவோம். அதே சமயத்தில் மற்றதெல்லாம் நார்மலாக இருக்குது, பட் ஒன்லி எலும்பு வந்து உடஞ்சி வெளியே வந்திருக்குன்னாக்கா அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவோம். வி புல் இட் அண்ட் புட் த இது எலும்பு உள்ளே போட்டு அது மேலே சதையும், அதாவது த சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் த ஸ்கின் ஷுட் பி கவர்ட். அதுக்கு தகுந்த மாதிரி வி தென் கிவ் த ரைட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஷாக்கில் போகாமல் இருக்க மாதிரி பிளட் ப்ரெஷரை ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணி வி கிவ் ஆல் த ஃப்ளூயிட்ஸ் and also blood and other things, other whatever necessity we give it. இந்த மாதிரி பண்ண உடனே ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் ரெடியாக இருக்கும். அடுத்தது ஆல் த டெஸ்ட்ஸ் ஆர் டன் குயிக்காக. ஒன் டீம் வில் டேக் அவுட் த பிளட் அண்ட் சென்ட் இட் ஃபார் ருட்டீன் பிளட் டெஸ்ட் அண்ட் அதர் திங்ஸ். இன்னொரு டீம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க எல்லாம் தியேட்டர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது. அனஸ்தட்டிஸ்ட் செக்கப்பும் பண்ணிவிட்டு அதர் இவாலுவேஷன் வில் பி கோயிங் ஆன். இந்த மாதிரி இருக்கிறது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், மல்டிபிள் ட்ரோமாவில் திஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஆஸ் அ டீம் ஒர்க். இது ஒரு ஆளால் பண்ண முடியாது. ஆல் ஆஃப் அஸ் ஷுட் ஜாயின் டுகெதர் அண்ட் டூ இட். அதில் மெஜாரிட்டி எது இனிஷியல் மேஜர் திங் த்ரெட்டனிங், லைஃப் த்ரெட்டனிங்கோ அந்த இதை ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். சப்போஸ் இஸ் காட் அ பிளட் கிளாட் இன் த பிரெயின், there is no point doing any orthopedic, அதாவது போன் ஃப்ராக்சரை பற்றி ஒரி பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு அந்த பிரெயின் இதை சரி பண்ணணும். அதே மாதிரி ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம், லங்ஸில் சப்போஸ் இஸ் அ பங்க்சர்னாக்கா லங்கை இதை வந்து பங்க்சர் ஆனதை சரி பண்ணணும். அதுக்கு வந்து செஸ்ட் டியூப் போட்டு அதை சரி பண்ணிடணும். அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன் இந்த அப்டமனில் ப்ளீட் ஆச்சுன்னா அதை சரி பண்ணிடணும். ஸோ ட்ரோமா சர்ஜன் கேன் ஹேண்டில் எவ்ரி திங் ரியலி, ஹெட் டு டோ எல்லாமே சரி பண்ணிவிட்டு ஆர்த்தோபெடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கேன் பி சார்ட்டட் அவுட் ஈஸிலி. அதை ஸ்ப்ளிண்ட் பண்ணி எல்லாம் பார்த்துடணும். அதே சமயத்தில் எங்கேயாவது அதாவது சப்போஸ் ஒரு நர்வோ வெசலோ கட் ஆகிடுச்சுனாக்கா அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தமான நெசசரி இமீடியட் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன். நவ் இன் ட்ரோமாவில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ லாட் ஆஃப் அட்வான்சஸ் ஹவ் கம் அப். இன்றைக்கி வந்து பிளேட்ஸும் ஸ்க்ரூஸும் வச்சு வி கேன் ஃபிக்ஸ் எனி போன். there is no problem. Head to toe any fracture can be fixed. இந்த fractures எல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, we got better implants now, titanium implants, anatomically modular plates are available, and contoured plates, low profile plates and locking plates. இந்த மாதிரி இருக்கங்காட்டி என்ன ஆகும்னா, நம்ம எனி சுச்சுவேஷன், எனி போன், எனி ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஓல்டர் பீப்புள் ஆல்சோ. Suppose somebody who is very severely osteoporotic, olden days என்ன பண்ணுவோம், பிளேட்டை போட்டால் it will all fail, everything will pull apart and the joint ஆகாது bone. பட் இந்த காலத்தில் என்ன ஆகும்னா, லாக்கிங் பிளேட்ஸ் ஆர் தேர் அண்ட் anatomical low profile plates are there. அதில் என்ன ஆகும்னா, நைஸ் அண்ட் ஃபிக்ஸேஷன் வெரி குட். அண்ட் இப்போல்லாம் என்ன அட்வான்டேஜ் அபவுட் ட்ரோமா இஸ் தட் ஒரு ஃப்ராக்சர் ஆன உடனே அந்த பேஷண்ட்டை நம்ம ஒரு
அவங்க இருந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாக்கா they will get the good confidence. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் ட்ரீட்மெண்ட் ரியலி. இல்லைனாக்கா போனை தானே விட்டால் தானே ஜாயின் ஆக போகுது. வெதர் வி டூ எனி திங் ஆர் மாவு கட்டு போடுறாங்களா இல்லை இன்னும் புத்தூர் கட்டு போட்டாலும் எந்த கட்டு போட்டாலும் ஜாயின் ஆகும். பட் நாம் ஆஸ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சயின்டிஃபிக்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா வி கெட் பேக் டு த anatomical. அது எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு போயிட்டு டிஃபார்மிட்டி இல்லாமல் கொண்டு போயிட்டு ஃபுல் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துடணும் அட் த ஏர்லியஸ்ட். த ஐடியா இஸ் ஒரு பேஷண்ட்டு வந்து அடிபட்டோன்னு அடுத்த நாள் காலையில் நடக்க வச்சுட்டாக்கா தட் இஸ் த பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ரியலி. அதே சமயத்தில் டிஃபார்மிட்டி எதுவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டில் என்ன சொல்லுவோம், நடந்தால் போதும், கொஞ்சம் கால் மடக்கலனாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. we can get them full thing, full function back, no deformity at the earliest. Main thing is get them out fast, so that they can go back to their work. என்ன ஆரம்பித்தாங்களோ அந்த வேலைக்கு திரும்பி போயிடணும் at the earliest. சீக்கிரமாக வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு போகிறது ஆர் ஸ்கூலோ காலேஜோ எது இருந்தாலும் வாட் எவர் த ஏஜ் குரூப் they should get back to their normal activities. That is most important nowadays. And இப்போ இருக்கிற situation and advancement we can get back to normal very very quickly. நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே within 2-3 days the patient is discharged. எனி மேஜர் ஃப்ராக்சர்ஸ் தை போன் இந்த மாதிரி இருந்தாலும் பழைய காலத்தில் என்ன பண்ணுவோன்னா ஃப்ராக்சர்ஸ் இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி பிளேட்டோ ராட்ஸோ போடுறதுனால கூட சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணோம். இப்போல்லாம் I mean quite a few years now, last several years நம்ம வந்து minimally invasive, அதாவது ஒரு சின்ன ஹோல் வழியாக we put a rod and also stabilize it with different methods so that the patient can walk immediately. அவங்க full at least they are up walking next day itself. அது அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் that they don't feel that they are they're bedridden, they will never get back to normality. அதெல்லாம் பண்ணாமல் ஒரு தைரியம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் ஆஃப் த சர்ஜரி. அனதர் திங், இப்போ என்ன பண்ணுறோம், சர்ஜரி பண்ணுறங்காட்டி வி ஆர் கெட்டிங் பேக் டு அனாட்டமிக்கலி எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வந்துடுறோம். நார்மல் ஷேப் அண்ட் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டேக்கன் பேக். இந்த இது வந்து இப்போ இருக்கிறது வந்து ஈவன் த ஸ்மாலஸ்ட் போன் இந்த பாடியில் வி கேன் ஃபிக்ஸ் இட் வித் ஸ்க்ரூஸ். அண்ட் இது வந்து பர்க்யூட்டீனியஸ் ஸ்க்ரூஸ்ன்னு இருக்குது. அதாவது ஓப்பன் பண்ணாமல் சின்ன ஒரு ஒயர் மூலிமா அதில் வந்து ஒரு த்ரெட்டட் ஹோல் வழியாகவே வி கேன் ஃபிக்ஸ் த ஃப்ராக்சர்ஸ். அதே மாதிரி ஈவன் த ஸ்மால் போன்ஸ், லார்ஜ் போன்ஸ், ஸ்பைன் எதை எடுத்தாலும் இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஸோ மச் டெக்னாலஜி ப்ளஸ் அலாங் வித் த எக்ஸ்ரே கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கங்காட்டி வி கேன் சார்ட் அவுட் எனி ஃப்ராக்சர் எனி டைம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் மல்டிபிள் ட்ரோமா இருந்ததுனாக்கா, அதாவது 4-5 போன் உடைஞ்சாலும் கூட patient can be made to sit up and mobilize and all these things is done என்ன ஃபிக்ஸ் பண்ணோன்னே. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் we are very happy with our. அதே சமயத்தில் இப்போ என்ன இருக்குதுன்னா போன் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லாமல் அதோட போன் கிராஃப்டிங்கும் இருக்குது, போன் பேஸ்ட்டுன்ட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கூட நம்ம போனை போட்டு we can make the things heal faster. Along with it there are supplements are available. Like we see வெறும் போனை மாத்திரம் ஜாயின் பண்ணும்போது சம் ஆஃப் தம் பிரேக் பிகாஸ் ஆஃப் த வீக்னஸ். அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோமெலேஷியா இந்த மாதிரி ப்ராப்ளம். ஒன்று வந்து கால்சியம் லெவல் லோவாக இருந்தாலும் இருக்கும், இன்னொன்று வந்து வைட்டமின் D3 லெவல் இருந்தாலும் இருக்கும். ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத் கேன் ஆல்சோ ஹேப்பன். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ நாட் ஒன்லி வி ஃபிக்ஸ் வித் த ஃப்ராக்சர்ஸ் வித் த ஆல் த கரெக்ட் லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ், அலாங் வித் இட் சப்ளிமெண்ட்ஸ் ஆல்சோ வி ஸ்டார்ட் வித் இட். ஸோ தட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது ஒரு பார்ட் இருக்கும் போது இன்னொரு பார்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிசியோதெரப்பி. தட் பிளேஸ் த சேம் ரோல் ஆஸ் சர்ஜன். Orthopedic surgeon can do 50% work, 50% is done by the physiotherapist. So we start immediately. Next day ஆரம்பிச்சிருவோம் எக்ஸசைஸ் பண்ணி மூவ்மெண்ட் பண்ணாக்கா then the joints and other parts will not get stiff and they get returned back. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important for the muscle gain and also the function to gain back. All this is important. That is why physiotherapy plays equal role as a surgeon. So we give a lot of importance to the physiotherapy for the patient, and we also teach them, immediately this is what you should do. Don't wait for this to heal. You also play a part. So surgeon, physiotherapist and the patient, all three play equal role in getting back to normality. Thank you.